SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டமும் நடத்தினர். இந்நிலையில் நாடாளுமன்றம் மதியம் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்ட சூழலில் தற்பொழுது அம்பேத்கரை முழுமையாக தாங்கள் மதிப்பதாக பிரதமர் மோடி பதிலளித்திருக்கிறார். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டிய நிலையில் அம்பேத்கரை தாங்கள் முழுமையாக மதிப்பதாக பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்க ஒரு வம்சத்தின் கட்சி முழுமையாக ஈடுபட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அம்பேத்கரை காங்கிரஸ் அவமதித்ததை நாட்டு மக்கள் நன்றாக பார்த்திருக்கிறார்கள் என்றும் பிரதமர் மோடி தனது பதிவில் கூறியிருக்கிறார். அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் தான், தாங்கள் அல்ல, தாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம் என்றும் பிரதமர் மோடி பதிலளித்திருக்கிறார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவினுடைய பேச்சு சர்ச்சையான நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியிருந்தன. இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி, அம்பேத்கரை அவமதித்ததை மறைக்கவே காங்கிரஸ் தற்போது முயற்சிக்கிறது என்றும் தாங்கள் அம்பேத்கரை மதிப்பதாகவும் பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்த வரலாற்றை தான் அமித்ஷா வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசியது சர்ச்சையான நிலையில் எதிர்க்கட்சிகள் போராட்டங்களை ஏற்படுத்தின, முழக்கங்களையும் எழுப்பின. தற்பொழுது பிரதமர் அதற்கு பதிலளித்திருக்கிறார். அதாவது தாங்கள் அம்பேத்கரை மதிப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த எக்ஸ் தள பதிவில் வேறு என்னவெல்லாம் அவர் பதிவிட்டிருக்கிறார்? மிகவும் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை பிரதமர் நரேந்திர மோடி சாடியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கருக்கு அவமரியாதை செய்ததே காங்கிரஸ் கட்சி தான் என்று விளக்கும் வகையிலே அண்ணல் அம்பேத்கரை 2 முறை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அப்போதைய பிரதமராக இருந்த நேரு அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தேர்தலில் தோல்வி அடைந்ததை மிகப்பெரிய பிரச்சனையாக்கினார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போலவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோர் ஆட்சி காலத்திலும் பின்னர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலும் அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா வழங்கப்படவில்லை என்பதை பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். வாஜ்பாய் பிரதமரான பிறகுதான் அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதே போல SC ST பிரிவினருக்கு காங்கிரஸ் கட்சி எதுவுமே செய்யவில்லை எனவும் வெறுமன அவர்கள் வார்த்தையால் பேசிக்கொண்டு மட்டும்தான் இருக்கிறார்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். மிகவும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார். ராட்டன் ஈகோசிஸ்டம் என குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியின் அழுகி போன சுற்றுச்சூழல் என குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் நேற்று மாநிலங்களவையிலே அரசியல் சாசனம் தொடர்பான விவாதம் நடந்து கொண்டிருந்த போது அமித்ஷா காங்கிரஸ் கட்சியினரை பார்த்து, இப்போது நீங்கள் இத்தனை முறை அண்ணல் அம்பேத்கர் பெயரை குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யவில்லை, அவருக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை, அவருடைய கருத்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டீர்கள் என்றெல்லாம் பேசியிருந்தார். அந்த சமயத்திலே அமித்ஷா இத்தனை முறை அண்ணல் அம்பேத்கர் பெயரை குறிப்பிடுவதற்கு பதில் நீங்கள் கடவுள் பெயரை குறிப்பிட்டிருந்தால் உங்களுடைய பாவங்களாவது தீர்ந்திருக்கும் என குறிப்பிட்டார். அதை எதிர்த்துத்தான் இன்று நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் முதலிலே நாடாளுமன்ற வளாகத்தில் அண்ணல் அம்பேத்கரின் புகைப்படங்களை ஏந்தி போராட்டம் நடத்தின. அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பிறகு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. ஆகவே மக்களவை மற்றும் மாநிலங்களவை இன்று 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. 2 அவைகளும் முழங்குவதற்கு காரணமே தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய முழக்கங்கள் தான். அண்ணல் அம்பேத்கர் விவகாரத்தால் இன்று நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் பிரதமர் நரேந்திர மோடி அண்ணல் அம்பேத்கரின் சிந்தனைகளுக்கு எதிராகவும் அவருக்கு எதிராகவும் நடந்து கொண்டது காங்கிரஸ் கட்சி தான் என காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடும் வகையிலே தற்போது எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். இதுவே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரசுக்கு கொடுக்கும் பதிலடியாக இருக்கிறது. பூங்குழலி.
இப்போ நீங்கள் சொன்னது போல இந்த பதிலில் முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியை அவர் சாடியிருக்கிறார். 2 மணிக்கு அவை மீண்டும் கூடும் பொழுது காங்கிரஸ் இந்த விவகாரத்தையே மீண்டும் கையில் எடுக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக காங்கிரஸ் இந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டும் என முடிவு செய்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் அனைவரும் இது தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணல் அம்பேத்கரின் புகைப்படங்களுடன் காங்கிரஸ் தனது கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலே போராட்டம் நடத்தியிருக்கிறது. காலையிலே இந்த போராட்டத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. ஆனால் மேற்கொண்டு நடைபெறும் போராட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் தலைமை திரிணாமுல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த விவகாரம் மிகவும் முக்கியமான விவகாரம். இதை விடக்கூடாது. அண்ணல் அம்பேத்கர் விவகாரத்திலே பாரதிய ஜனதா கட்சியை மூளைக்கு தள்ள வேண்டும் என காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருக்கிறது. ஆகவே இன்று மதியமும் இந்த பிரச்சனையை நிச்சயமாக எழுப்பும் என எதிர்பார்க்கலாம். அரசியல் சாசன விவாதம் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே ஓரளவுக்கு அமைதி நிலவியது. பின்னர் நேற்று ஒரு நாடு ஒரு தேர்தல் விவகாரம் காரணமாக மக்களவையிலே விவாதங்கள் நடைபெற்றன. ஆனால் அந்த சூழல் எல்லாம் மாறி இன்று காலையிலிருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திலே கடுமையான மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த கூட்டத்தொடர் முடிவடைவதற்கு 2 நாட்களே இருக்கின்றன என்ற சூழலிலே இந்த மோதல் இன்று முடியுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பூங்கொழி, காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தது. தற்பொழுது காங்கிரஸை எதிர்த்து பிரதமர் மோடியும் பதிலளித்திருக்கிறார். 2 மணிக்கு அவை கூடிய பிறகும் இது குறித்து தான் பேசுவார்கள் என்றும் தெரிகிறது. அவையில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது? காங்கிரஸ் கட்சி அமித்ஷா தரப்பிலிருந்தோ அல்லது பிரதமர் தரப்பிலிருந்தோ அவையில் ஏதாவது தெரிவிக்க வேண்டும், விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதா? இன்று காலையிலே இந்த பிரச்சனை மக்களவையில் எழுப்பப்பட்ட போது சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் அண்ணல் அம்பேத்கரை அவமதித்தது காங்கிரஸ் கட்சி தான் என வலியுறுத்தி தொடர்ந்து பேசினார். பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை பொறுத்தவரை மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு இதே அம்சத்தை வலியுறுத்தி பேசினார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அதே சமயத்திலே எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்திலே அமித்ஷா பதிலளிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதிலே குறிப்பாக இருக்கிறார்கள். ஆகவே 2 மணிக்கும் மீண்டும் மோதல் ஏற்படுவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்வதெல்லாம், நீங்கள் அமித்ஷாவின் உரையை முழுவதுமாக கேளுங்கள், அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடுத்து காட்டி காங்கிரஸ் கட்சி இப்படி குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா விரிவாக பேசியிருக்கிறார். அந்த மொத்த விவரங்களும் சேர்த்து பார்த்தால் தான் உண்மை என்ன என்பது தெரிய வரும் என சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மோதல் தொடரும் சூழல் உள்ளது. பூங்கொழி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.